சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் இன்றும் அற்புதங்கள் நடக்கின்றதா என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஆதாரமாக வேதவசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், இயேசு இருந்த காலத்தில் அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார். எல்லாத்துலேயும் நம்ம ரெக்கார்ட் பண்ணல. அவருடைய சுவிசேஷத்தில் 7 பெரிய அற்புதங்களை அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். ஆனால் சொல்ல இது இல்லாமல் வேறு அநேக அற்புதங்களையும் செய்தார். ஆனால் எல்லாத்தையும் எழுதலை. ஆனால் இது எழுதப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும்படியாகவும் அப்படி விசுவாசிக்கிறதுனாலே அவருடைய நாமத்தினாலே நமக்கு நித்திய ஜீவனை நாம் அடையும்படியாக இந்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கு. அற்புதங்கள் ஏன் இயேசு இருந்த காலத்திலே நடத்தினார் அப்படின்னா, இதை அறிந்து கேட்கிறவர்கள் அதை விசுவாசிக்கும் போது அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கத்தக்கதாகவும், அவரை விசுவாசிப்பதனால் நாம் பலன் அடையணும். என்னன்னா, நித்திய ஜீவனை அடையணும். அதுதான் பர்பஸ். கேள்வி இன்னைக்கு என்னென்னா, இன்றும் அற்புதங்கள் நடக்கிறது. இயேசு இந்த காலத்தில் நடந்தது, இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கின்றனவா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இந்த 2 பர்பஸை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்பது 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் இந்த காலத்தில் நடந்த எழுதப்பட்ட இந்த அற்புதங்களை மாத்திரம்தான் சார்ந்து நாம் இயேசு தேவன் என்று நாம் விசுவாசிப்போமா? இல்லைன்னா இன்றும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்போது அதை காண்கிற இயேசுவை விசுவாசியாதவர்கள் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்க அது உதவுமா? ஏன்னா பெனிஃபிட் என்னென்னா, அவர்களும் இயேசுவை விசுவாசிப்பதனால் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இயேசு பரமேறும்போது சீஷர்களுக்கு சொன்னால், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் என்றும் இருந்தால் அவர்கள் என்றும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களாக இருப்பார். அற்புதங்கள் அப்படின்னு சொல்லும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கிற ஒரு காரியம். அது சரீர சுகமாக இருக்கலாம், இல்லை வெளியரங்கமான ஒரு காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இயற்கையின் நியதியை மீறி செய்யப்படுகிற நடக்கிற ஒரு காரியங்களை நாம் அற்புதங்கள் என்று பார்க்கணும். கிறிஸ்துவ விசுவாசத்தின் அஸ்திபாரமே அற்புதங்கள் தான். அற்புதங்கள் தேவனுடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிரூபிக்கிறதா இருக்கிறது. தேவன் நம் மத்தியில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிக்கிற காரியங்கள் அற்புதங்கள். ஏன் கிறிஸ்துவ நம்பிக்கையின் அஸ்திவாரம் இந்த அற்புதங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, சிருஷ்டிப்பே எடுத்துக்கொள்வோமே. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஒன்றுமே இல்லாது இருக்கும்போது, ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவன் தம்முடைய வார்த்தையை சொல்லி இந்த நாம் காண்கிற உலகங்களை அவர் படைத்தார் என்பது அற்புதம். இயற்கை நீதியை காட்டிலையும் இல்லாமையிலிருந்து ஒரு காரியத்தை உருவாக்குகிறது. அதுதான் நம்முடைய பேசிக் நம்பிக்கை. தேவன் ஒரு சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறார். அதை நம்பாதவர்கள் தான் நாத்திகர்கள் இருக்காங்க. இல்லை, கடவுள்லாம் எதையும் அமைக்கலை, அது தானாக உண்டாயிடுச்சு, அதுக்கு நிறைய தியரியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, தேவன் தான், கடவுள் தான் நாம் காண்கிற இந்த உலகங்களை படைத்தார் என்பதே ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை நான் நம்புகிறோம். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வரும்போது ஒரு சிவந்த சமுத்திரம் நிற்குது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அந்த இதில் சிவந்த சமுத்திரத்தை தேவன் பிளக்கிறார். ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்தது போல அவர்கள் நடந்து போனார்கள். ஒரு சமுத்திரம் 2ஆக பிளந்து ஒரு
ஜனங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருப்பாங்க அப்படின்னு கணக்கிட்டு சொல்கிறார். அந்த 20 லட்சம் பேர் கடந்து வெட்டாந்தரையில் நடந்து போனது போல அக்கறைக்கு போனார்கள் என்பது அற்புதம். அதை விசுவாசிக்கும் போது தான் பழைய ஏற்பாட்டின் அந்த மோசையின் பிரமாணங்களே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுது. தேவன் தான் இதை செய்தார். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சொல்லுவாங்க, இல்லை அவங்க தண்ணி முட்டு அளவுக்கு தான் இருந்தது அப்படின்வாங்க. முட்டளவுக்கு தான் தண்ணி இருந்தால் அந்த தண்ணியிலே தான் பார்வோனின் சேனைகள், அவர்கள் பின்தொடர்ந்து சென்ற பார்வோனின் சேனைகள் அமிழ்ந்து செத்து போனார்கள். எப்படி நீங்கள் எடுத்தாலும் அது அற்புதம் தான். முட்டியளவு தண்ணியில் ஒரு பெரிய சேனை அழிந்து போகிறது, ஆனால் அந்த முட்டியளவு தண்ணியில் ஒரு ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அதே அற்புதம் தான். அற்புதத்தை சார்ந்துதான் தேவன் அற்புதம் செய்கிறவராய் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார், தம்முடைய வல்லமையை காண்பித்திருக்கிறார். கிறிஸ்துவத்தில் இயேசுவை நாம் தேவன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது இருக்கிற பெரிய அற்புதம், அவர் செய்த அநேக அற்புதங்கள்லேயே பெரிய அற்புதம் என்னன்னா, தேவன் இயேசுவை மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பினார். மத்தேயு 28:5-6 வாசிக்கிறோம். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின் மூளைக்கல்லாக இருக்கிறது. அவர் தேவனுடைய குமாரன் என்பதை பலமாய் ரூபிக்கிற காரியம், இயேசு மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பது தான் ரோமர் 1:5 வாசிக்கிறோம். இப்படி அவர் உயிரோடு எழுப்பப்பட்டது போல நாமும் கடைசி நாளிலே உயிரோடு எழுப்பப்பட்டு அவரோடு கூட நித்திய ஜீவனை அனுபவிப்போம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமாக இருக்கு. கிறிஸ்தவம் என்று சொல்லும்போதே நம்முடைய விசுவாசம் தேவன் செய்த அற்புதங்களை சார்ந்தே இருக்கிறது. அற்புதங்கள் இன்றும் இல்லை என்று நம்புகிறவர்களாக இருந்தால் நாம் விசுவாசிகளா என்பதை கேள்வி. இது விசுவாசிகளுக்கு மாத்திரம் இல்லை, விசுவாசம் இல்லாத மற்றவங்களுக்கும் இந்த அற்புதங்களா இல்லை சும்மா ஏதோ ஏமாத்து வேலையா அப்படின்னு நிறைய காரியங்கள் ஒரு சிலர் அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் அதனால் அற்புதங்கள் இல்லை என்ற ஒரு காரியத்தை தீர்மானிக்கக்கூடாது. அற்புதங்கள் இன்றும் நடக்கிறது. நான் அற்புதங்கள் நடக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறவனாக இருக்கிறேன். நம்ம பார்த்த மாதிரி எதுக்கு அற்புதங்கள், அற்புதங்களின் நோக்கம் என்னன்னா, முதலாவது இங்கே பார்த்த மாதிரியே யோவான் 20:30-31 நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக, இயேசு தேவனுடைய குமாரன், அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கத்தக்கதாக, நீங்களும் நானும் விசுவாசிக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயம் அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் இயேசுவை விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். யோவான் 2:11 வாசிக்கிறோம். அங்கே தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார். தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றுகிறார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின பிறகு 11 சொல்லப்படுது, ஏன் இந்த அற்புதம் நடந்ததுன்னா, தேவனுடைய வல்லமை விளங்கத்தக்கதாக அந்த அற்புதம் நடந்தது. அற்புதம் நடப்பது எதற்கு என்றால், நம்முடைய விசுவாசம் பலப்பட வேண்டும், தேவன் மகிமைப்பட வேண்டும், தேவனை உயர்த்தி பெரியவர் என்பதை காண்பிக்கிற ஒரு சம்பவம் அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் தேவனை எப்படி பார்க்கிறீர்கள்? தேவனை உயர்த்தி அவர் பெரியவர் என்று பார்க்கத்தக்கதாக உங்கள் மனக்கண்கள் திறக்கத்தக்கதாக நடக்கிற காரியங்கள் அற்புதங்கள். பெற்ற விசுவாசத்தில் பலப்படும்படியாக, அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக, அவருடைய அன்பு, தயவு, இரக்கம், மனதுருக்கம் வெளிப்படும்படியாக தேவன் அற்புதங்களை நடத்துகிறார். இன்றும் தேவன் அன்பாக இருக்கிறார், மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார், அவர் நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கு. அற்புதங்கள் நடக்குது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் நடக்க மாட்டேங்குது? அற்புதங்களுக்காக நான் எத்தனையோ வருடங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, எவ்வளவோ வாஞ்சிக்கிறேனே, ஜெபிக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஏன் அற்புதங்கள் நடக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருந்தால், அதுக்கு ஒரு சில காரியங்களை வேதத்திலேருந்து பார்ப்போம். எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை தான் நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். பட் அதற்கு முன்பதாக ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் நாம் பார்த்துட்டா, எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை கற்றுக்கொள்வது லகுவாயிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு 1:7 சொல்லுகிறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்வது கூடாத காரியம் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறபடினாலே, அல்லது விசுவாசம் இல்லாதபடினால் இயேசுவை விசுவாசிக்கலாம், இயேசு அற்புதம் செய்கிறவர் என்பதை விசுவாசிக்கலாம். ஆனால் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் இல்லைன்னா
அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது கூடாது. ஜெபிக்கலாம் நீங்கள். அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இன்றும் மனதுருக்கம் உள்ளவராக இருந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் உங்களுடைய விசுவாசம் இல்லாமையா என்பதை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவரை தேடும்போது நமக்கு பலன் உண்டு என்பதை விசுவாசித்தால்தான் நீங்கள் விசுவாசி. அப்பொழுதுதான் நீங்கள் அவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கேட்கிறதை என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் தருவேன்னு சொன்ன தேவன், பொய்யுரையாத தேவன். அவர் இன்னைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் தேவைப்படுகிறது என்னென்னா, உங்கள் ஜெபத்தில் உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அவர் செய்வார் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் அது விசுவாசம் அல்ல, அது எதிர்பார்ப்பு அல்லது நம்பிக்கை என்ற நிலையில் இருக்க. ஆனால் அந்த நம்பிக்கையின் நிச்சயமாக நான் இப்பொழுதே கேட்கும் போதே அவர் செய்து விட்டார், பெற்றுக்கொண்டேன் என்பதை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் அதை வெளிப்புறமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சரீர சுகமாகவும் இருக்கலாம், இல்லாத உங்கள் சூழ்நிலைகளில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் எல்லைகளில் எந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அற்புதத்தை செய்வார். இறையாதே அமைதலாய் இரண்டு காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் அவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நமக்காக நம் பட்சத்தில் நின்று செயல்படுகிறவராக இருப்பார். உங்கள் யுத்தங்கள் ஓய்ந்து போகும், வீட்டில் சமாதானம் நிலவும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சத்துருவே வந்து உங்களோட சமாதானம் ஆவார்கள். உங்கள் சரீரத்தில் இன்ஸ்டன்ட் ஹீலிங் நடக்கும். ஆனால் தேவையானது ஒன்றே, தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. அதை பெற்றுக்கொள்கிற பாத்திரமாகிய விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்பதை செக் பண்ணி பார்க்கணும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள், அவர் என்மேல் பிரியமாக இருக்கிறார், அவர் நான் கூப்பிடும்போது எனக்கு பதில் அளிப்பார், எனக்கு செய்வார், இந்த காரியத்தை நான் கேட்கும் போதே அதை அவர் எனக்கு தந்து விட்டார் என்பதை விசுவாசிக்கிறோமா? ரெண்டாவது, அதே யாக்கோபு 4:3 வாசிக்கிறோம், நீங்கள் கேட்டதை ஏன் பெறல அப்படின்னா, நீங்கள் கேட்கறது உங்கள் சுய இச்சையை தீர்க்கும்படியாக கேட்கபடினாலே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நான் செல்ஃபிஷாக என்னுடைய சுயநலத்துக்கென்று இந்த அற்புதத்தை எதிர்பார்க்குறேன்னா அப்படி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும். இந்த சுயநலமான காரியம் மற்றவங்களுக்கு தீங்கை உண்டாக்குவதாக இருந்தால் தேவன் அதை செய்ய மாட்டார். அது உங்களுக்கு தீமையை உண்டாக்குவதாக இருந்தாலும் அவர் செய்ய மாட்டார். சுயநலமாய் என்னுடைய இச்சைகளை நான் தீர்க்கும்படியாக தேவனுக்கு மகிமை உண்டாகுதோ இல்லையோ, எனக்கு நன்மையை பயக்குவதோ மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதோ அப்படிலாம் இல்லாமல் செல்ஃபிஷ் ரீசன்ஸுக்காக அற்புதங்களை எதிர்பார்க்கும்போது தேவன் அதை நிறைவேற்றுவதில்லை. ஏதோ காசு போட்டால் ஒரு மிஷின்லேருந்து வெளியில் ஒரு நாங்கள் கேட்குற பொருள் வர்ற மாதிரி தேவனை நம்ம நினச்சிடக்கூடாது. நான் ஜெபம் பண்ணிட்டா எதனாலும் கொடுத்துருவார் அப்படின்ற ரீதியில் அவர் வச்சிருக்கக்கூடாது. அவர் தேவன், அவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். சகலமும் அவருடைய பிரியத்துக்கென்று நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 15:8 வாசிக்கிறோம், துன்மார்க்கன் பலியிட்டாலும் தேவன் அதுக்கு தேவனுக்கு முன்பாக அது அருவருப்பாக இருக்கான். ஆனால் நீதிமான் செய்கிற ஜெபம் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. மூணாவது காரியம் ஏன் நிறைய நேரத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை? முதலாவது விசுவாசம் இல்லாமையினால் இருக்கலாம். ரெண்டாவது கேட்கறது என்னுடைய சுயநலத்துக்காக, என்னுடைய இச்சைகளை தீர்ப்பதற்காக இருக்கலாம், அதனால் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம். மூணாவது இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த வசனத்தில் என்னுடைய வாழ்க்கை துன்மார்க்கன் என்ற ரீதியில் இருந்திருக்கும் போது நான் ஜெபம் இல்லை, பலியே இட்டு ஆண்டவரே அப்படின்னு கதறினாலும் என் வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இல்லை என்றால் நான் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இருக்கலாம், ஜெபம் இருக்கலாம், நான் எனக்காக கேட்கல ஆண்டவரே அவருக்காக தான் கேட்குறேன், சுயநலமாக கேட்கல அப்படின்னு இருக்கலாம். ஆனால் தேவன் பார்க்குறார், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இருதயத்தை காண்கிறவராக இருக்கிறார். என்னை நீதிமான் என்று பார்க்குற ரீதியில் என்னுடைய வாழ்க்கை இருக்கா, அல்லது துர்மார்க்கன் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கா, தேவனோடு இருக்கிற என்னோடய உறவு எப்படி என்பதை செக் பண்ணி பார்க்கணும். என் வாழ்க்கையில் சீர்பட வேண்டிய சில காரியங்களை சீர்படுத்தி கொண்டாலே அவருக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்தி தேவனே என்னை மன்னியும் என்று சொல்லி அவரோடு உறவை புதுப்பித்து கொண்டாலே இன்று அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள்.
வாழ்க்கையில் இதை விட்டுரு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற சில காரியங்களை வைத்துக்கொண்டே ஆண்டவரே எனக்கு அந்த காரியத்தில் அற்புதம் செய்யும், அந்த காரியத்தில் அற்புதம் செய்யணும் போராடிட்டு இருக்காங்க. ஆண்டவரும் போராடிட்டு இருக்காரு, இந்த காரியத்தை நீ விட்டுரு, இந்த காரியத்தை நீ விட்டுருன்னு சொல்லி. இது வேண்டாம் விட்டுரு, இந்த உறவு வேண்டாம், இந்த சகவாசம் வேண்டாம், இந்த செய்கை வேண்டாம் அப்படின்னு அநேக காரியங்களை சொல்லியிருக்காரு. அதை விட்டுட்டாலே ஆண்டவர் அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக அதை செய்வார். உங்கள் தேவை இன்னதென்று நீங்கள் கேட்கறதுக்கு முன்பதாகவே அறிந்திருக்கிற தேவன், உங்கள் மேல் மனதுருக்கமாக இருக்கிற தேவன், உங்களை நேசிக்கிறபடினால் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தேவன் அற்புதங்களை செய்யாமல் இருப்பாரா? அவருடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர் வேற என்னத்தை கொடுக்க மாட்டார்னு வேதம் சொல்கிறது. நீங்கள் கேட்குற எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்குற ஜோதிகளின் பிதா உங்களுக்கு உண்டு. ஆனால் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவது உங்கள் கையில் இருக்குது. உங்களோடு பேசுவார், உந்துவார், சூழ்நிலையெல்லாம் உண்டாக்குவார். நீங்கள் தான் ஆனால் டிசிஷன் எடுக்கணும். உங்கள் சித்தத்தின்படியாக இல்லை ஆண்டவரே நீர் போதும் எனக்கு என்று அவரை சார்ந்து அவரிடத்தில் சேர்ந்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். மார்க் 9:23-24 சொல்லுது, விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். நீங்கள் இந்த காரியம் சாத்தியமல்ல அப்படின்னு நினைக்கிற எல்லா காரியமும் விசுவாசிக்கிறவனுக்கு ஆகும். தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்று அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தவராய் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். என்று அற்புதங்கள் நடக்குமா? ஆம், நடக்கும். தேவன் இன்றும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் தேவையானது என்ன, எப்படி பெற்றுக்கொள்வது என்று ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக ஏற்கனவே பார்த்த ஒரு காரியம் அஸ்திபாரம். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏன்னா விசுவாசிக்கிறவர் அவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம். தேவன் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேவனாக நான் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி அங்கேயே நின்றக்கூடாது. அவரை தேடும்போது அவர் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதையும் நான் விசுவாசிக்கணும். நான் அவரை நோக்கி நான் கூப்பிட்டு நான் கேட்கும்போது அவர் எனக்கு பலன் அளிக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறவனாய் இருந்தால்தான் விசுவாசத்தின் அடிப்படையிலே எனக்கு அற்புதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். என் விசுவாசம் அற்புதங்களை நடப்பிக்காது, என்னுடைய விசுவாசம் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய வல்லமை தான் அற்புதங்களை நடப்பிக்கிறது. ஆனால் பெற்றுக்கொள்கிறதுக்கு என்னுடைய இருதயத்தில் ஒரு பாத்திரம் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் எவ்வளோ இருக்கணும்? நிறைய விசுவாசம், பெரிய விசுவாசம்னு இல்லை. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 17:20 சொல்லுற, கடுகளவு சின்ன விசுவாசம் இருந்தால் போதும், நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அப்படி ஆகும். எனக்கு விசுவாசம்லாம் குறைவு, சின்ன விசுவாசங்க, எனக்கு அவ்வளோ தெரியாதுங்க பைபிள், பரவாயில்ல. இயேசுவை விசுவாசிங்கள். இயேசுவின் இடத்துல கேட்டால் அவர் அற்புதம் செய்வார். எனக்கு செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்கு செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசித்து அங்கே இருக்கிற சின்னது பெருசு என்ற கணக்கே இல்லை, இருக்கா இல்லையா என்பது தான் கேள்வி. இருக்குன்னா கடுகளவு சின்ன விசுவாசம் இருந்தாலும் நீங்கள் மலைகளை பெயர்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் மலையாய் தோன்றுகிற இந்த காரியம் அற்புத விதமாய் நீங்கள் சொன்ன மாத்திரத்திலே நடக்கும். தேவையானது உண்டு, விசுவாசம். சில பேர் எனக்கு அந்த விசுவாசம் இல்லை, பத்தலை எனக்கு செய்ய மாட்டார். அதுக்கான ரீசன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு விசுவாசம் கம்மி, எனக்கு அவ்வளோ தெரியாது, இது என் கடந்த காலம், என் நிகழ்காலம், என் படிப்பு, என் சூழ்நிலைகள், என்னுடைய அந்த குறைவு இந்த குறைவு அப்படின்னு எனக்கு செய்ய மாட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். உங்கள் விசுவாசம் இல்லாமையே இப்படி காமிக்கிறீங்க. எனக்கு செய்வார்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது உங்களுடைய மெரிட்டின் படி இல்லை. நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப பாத்திரவான், என்னனாலே என்னுடைய சுய சக்தினாலே, என் சுய பக்தினாலே நான் அதை பெற்று சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கிருபையாய் கொடுக்கப்படுகிறது. நான் நீதிமான் என்று அவருடைய சமூகத்தில் நிற்கிறேன் என்றால் என்னுடைய பக்தியினால், நான் இப்படி வாழ்ந்ததுனால, அப்படி இருக்கிறதுனால எனக்கு இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே தேவ நீதி என்மேல் கொடுக்கப்படுகிறது. நான் நீதிமான் என்று தேவன் பார்க்கிறார். வேற எந்த அடிப்படையும் இல்லை. ஆனால் நீதிமானாக இருக்கிறேன்னா இப்படிலாம் வாழணும், பக்தியாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், நீதியை நடப்பிக்கணும், நற்கிரியைகளை செய்யணும், தேவனை தேடணும்,
எல்லாம் செய்யணும். ஆனால் அது பலன், அது வேறு அல்ல. இதன் அடிப்படையில் நான் தேவனண்டை கிட்டி சேரல. தேவன் எனக்காக சிலுவையில் செய்த தியாகத்தின் அடிப்படையில் தேவனண்டை கிட்டி சேர்கிறேன். அவர் கிருபையாய் எனக்கு தம்முடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்று அழைக்கிறேன்னா நான் தகுதி இல்லாதவனா? ஒன்று நீங்கள் தேவனுடைய பிள்ளை, இல்லைன்னா இல்லை. இல்லாதவர்களை குறித்து கொஸ்டின் மார்க்கே இல்லை. நீங்கள் இப்போ தகுதி இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்கலாம். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள் நான் தகுதி அற்றவன் என்ற நிலையில் இருக்க முடியாது. எந்த அளவுக்கு தகுதினா, தேவன் திரியேக தேவனில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணும்படியாக வந்துட்டு போகிறவர் இல்லை. சண்டே எப்பொழுதுமே எனக்குள்ளாக வாசம் செய்கிற தேவனுடைய ஆலயமாகி என்னுடைய சரீரத்தில் அவர் இருக்கிறார். எப்பொழுதுமே தேவன் உங்களோடு வாசம் பண்ணுகிறார். நீ தகுதியற்றவர்களா? இந்த தேவனையே உங்களுக்குள்ளாக பெற்று அவர் வாசம் பண்ணுகிற தகுதியுடைய நீங்கள் அற்புதத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களா? விசுவாசியுங்கள். விசுவாசம்தான் அற்புதங்களின் அஸ்திபாரம். அந்த விசுவாசத்தை நீங்கள் சரிப்படுத்தி கொண்டால், அதுக்குன்னு ஒரு டைம்ல இல்லை, ஆண்டவர் தான் வெயிட் பண்ணுறார். நீங்கள் எவ்வளோ நாள் இந்த கஷ்டப்படுவீங்க, எவ்வளோ நாள் என் பிள்ளை தான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்குது அப்படின்னு அவர் வேதனைப்படுகிறார். நீங்கள் அவரை போய் கெஞ்சி கூத்தாடி அவரை எப்படி மனசை மாற்றணும்னு அவசியம் இல்லை. அவர் ரெடியாக தான் இருக்கார் உங்களுக்கு அற்புதம் செய்ய. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார், எப்போ என் பிள்ளை விசுவாசிக்கும். உங்கள் விசுவாசத்தை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இன்றே ரட்சணை நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். அற்புதங்களுக்காக காத்திருக்கணும், வருடக்கணங்களாக காத்திருக்கணும் இல்லை. பார்க்குற ஒவ்வொரு வீட்டில் அற்புதங்கள் நடக்கும் விசுவாசத்தை சீர்படுத்தி கொண்டால். அப்படி நடந்தால் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்தவர்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கிறதா இருந்தால் இன்றே இந்தியா முழுதும் ரட்சிக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் விசுவாசத்தில் தடுமாற்றம் இருக்கிறபடினால்தான் இந்த நிலை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை மாறணும், உங்கள் மூலமாக அனைவருடைய வாழ்க்கையும் மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவர்கள் விசுவாசத்தை சீர்படுத்தி கொள்ளுங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் பிலீவராக இருக்கேனா, விசுவாசியாக இருக்கிறேனா? விசுவாசி என்று கூப்பிடுகிற நான், என்னை நானே விசுவாசி என்று அழைக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேனா என்பதை செக் பண்ணிப்பார். என்னுடைய விசுவாசம் என்ன என்பதை செக் பண்ணிப்பார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அவர் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். ரெண்டாவது ப்ரேயர். ப்ரேயர் ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஆனால் அதை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுகிட்ட கேட்டாங்க எப்படி ஜெபிக்கணும் என்பதை கேட்கும்போது அவர் முதலாவதாக எப்படி ஜெபிக்கக்கூடாது என்பதை மத்தேயு 6 சொல்லி தந்துட்டார். இப்படிலாம் நிறைய வார்த்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும், இல்லை மாய்மலமாக மற்றவங்கள பாராட்டுனதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்லாம் ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் அறை வீட்டை சாத்தி கொண்டு அவர்கிட்ட அந்தரங்கத்தில் இருந்து நீங்கள் கூப்பிட்டாலே போதும். இருதயத்தை பார்க்கிற அவர், நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாலே அவருக்கு உங்கள் தேவை என்னன்னு தெரியும். நீங்கள் கேட்கும் போது கொடுக்குறவராக இருக்கிறார். இங்கே யாக்கோபு 5:16 வாசிக்கிறோம், நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் செய்கிறதா இருக்குது. இந்த நீதிமான் என்ற நிலையில் தேவனோடு இருக்கிற உறவில் இருந்துட்டு நான் ஜெபம் பண்ணேன்னா அது பவர்ஃபுல் எஃபெக்டிவ் ப்ரேயர். மார்க் 11:24 சொல்ல, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எப்போ பெற்றுக்கொள்வேன் என்றால், நான் கேட்கும்போது எனக்கு அவர் தந்துட்டார், அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணுமா? அப்பொழுது நான் கேட்டேன், நான் பெற்றுக்கொண்டேன், நான் கேட்டேன், அவர் தந்து எப்போ தருவாரோ அப்படின்னு வெயிட் பண்ணதில்லை, நான் கேட்டேன், அவர் தந்துட்டார் என்பதை நீங்கள் விசுவாசித்த பிறகு அப்பொழுது பெற்றுக்கொள்வேன். என் இருதயத்தில் நான் ஜெபம் பண்ணும்போதே, நான் ஒரே காரியத்துக்காக 10 வருஷமாக ஜெபம் பண்ணணும், 40 நாளாக ஜெபம் பண்ணணும், நான் சாப்பிடாம கொள்ளாமல் இருந்து ஜெபம் பண்ணால் தான் கேட்பார், கண்ணீர் விட்டு தான் ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. கண்ணீர் உங்கள் வேதனையை நீங்கள் அண்ணால் தன் இருதயத்தை ஊற்றினால் உங்கள் வேதனை ஆண்டவர்கிட்ட எப்படினாலும் தெரிவிங்க. ஆனால் என்னுடைய கண்ணீரினால் அவர் அவர் இருதயத்தை மாற்றி என்மேல் அப்படியே இரக்கமாக இருக்க அவர் இருதயத்தை மாற்றிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாலே உங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து உங்கள் மேல் அவர் அன்புள்ளவராய் நேசிக்கிறவராய் இருக்கிறார்.
நீங்கள் கேட்கும் போது அவர் தருறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் பெற்றுக்கொள்றதுக்கான ரகசியம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. என்னன்னா, நான் ஜெபிக்கும் போதே அதை பெற்றுக்கொண்டேன் என்பதை விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் நான் அதை பெற்றுக்கொள்வேன். அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. நான் வாசித்த காரியத்தை தான் திரும்ப சொல்லுகிறேன். மழை பெய்யாமல் இருந்தது தான், எல்லோரும் வாங்க ஜெபம் பண்ணலாம், மழைக்காக ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு பையன் தான் கொடையோடு வந்தானா ஜெபத்துக்கு. மற்ற எல்லாரும் ஜெப கூட்டத்துக்கு வந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் தான் கொடையோடு வந்தானா. அதை தான் நான் காண்பிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும்போதே தேவன் மழையை பெய்ய பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறான்ல, அதுதான் விசுவாசம். இன்றைக்கும் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கும்போதே ஆண்டவரே எனக்கு அற்புதங்கள் செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் செய்வார். ஆனால் எனக்கு செய்து விட்டார் என்பதை பெற்றுக்கொண்டேன் என்ற ரீதியில் கொடையோடு உங்கள் வருகிற அளவுக்கு செயல்படுகிற அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? அந்த இருந்தால் அந்த ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், அற்புதங்களை நடப்பிக்கும். ஜெபம் முக்கியம். விசுவாசம் இருக்கணும், ஜெபம் இருக்கணும். விசுவாசம் இருக்குது, கேட்கலன்னு இல்லை, கேளுங்க. ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நான் ரொம்ப கேட்டேன், என்னுடைய அதிக வசனிப்பினால் நான் அவரை அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலான்னு நினைக்காதீங்க. அவர் நீங்கள் கேட்கறதுனாலே அவருக்கு என்ன உங்கள் தேவை என்ன என்பது தெரியும். கேட்கும் போதே பெற்றுக்கொண்டேன், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, அவர் அவங்களுக்கு தருவார். மூணாவது பார்க்குறோம், கீழ்ப்படியணும். யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்கிறதுக்கு எனக்கு இன்னொரு காரியம் தேவை. அவரோடு இருக்கிற உறவு எனக்கு இருக்கணும், அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்கணும். அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்க தான் அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, வாழ்க்கை சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்தால் எங்கேயாவது கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா கீழ்ப்படிந்து பாருங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். இப்போ பேசும்போதே ஞாபகப்படுத்துவார், அந்த காரியத்தை உங்களை செய்ய சொன்னேன், நீங்கள் அதுக்கு காரியங்கள் சொல்லலாம், அப்புறம் செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அப்படி சொல்ல, இதுதான் காரணம் ஆண்டவரே, இப்படி செய்ய. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கீழ்ப்படிஞ்சு தான் பாருங்களேன். உங்களுடைய சாக்கு போக்குகளெல்லாம் அவர் சரி பார்த்து கொள்வார். அவரை காட்டிலும் நாம் ஞானம் உள்ளவர்கள் அல்ல. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அப்படியே கீழ்ப்படிஞ்சு பாருங்க, நீங்கள் கவலைப்படுகிற காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு நன்மை என்று அறிந்து தானே அவர் இதை செய்ய சொல்லுகிறார். நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம், நாம் பயப்படலாம். எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் 1000 காரியங்கள் இருக்க குறித்து கவலைப்படலாம், புரியாமல் இருக்கலாம். கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், கேள்வி கேட்காம நிபந்தனை இல்லாமல் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதே காரியத்தை தான் 1 யோவான் 3:22 வாசிக்கிறோம். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அதை செய்யும் போது தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பலியின் மேல் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறாரா? அப்படி பிரியப்படும் போது அவர் நாம் கேட்கறதெல்லாம் கொடுக்கிறவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொள்வதற்கான இன்னொரு ரகசியம் என்னென்னா, நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆனால் கீழ்ப்படிதல் வாழ்க்கையில் இல்லை. கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் என்னென்னா, ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் உங்களோட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பார். அந்தந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். பொதுவான ஒரு கட்டளை அன்பு. அன்பில் எங்கேயாவது குறை இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆண்டவர் சொன்ன பிரதான கட்டளையே அன்பு. நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக இருங்கள். மற்ற சகோதரன் சகோதரி கிறிஸ்தவர்கள் மேல் அன்பை காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னா அந்த இடத்த சீர் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கே அற்புதம் நடக்கும். அப்படி சொல்லும் போது இப்போ நம்ம பார்த்த இன்னொரு காரியத்தையும் பார்க்குறோம். ஜெபிக்கும்போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது நான் பெற்றுக்கொண்டேன் என்ற ரீதியில் இருந்தாலும் அவர் சொன்ன காரியங்களை நான் கீழ்ப்படியும் போது இன்னொரு காரியம் வெளிப்பட வேண்டும். என்னென்னா, என்னுடைய எதிர்பார்ப்பு. இப்போ ஒருத்தருக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சு, அதுக்கான ஆர்டர் விசா கிடச்சிருச்சு, ஒர்க் ஆர்டர்லாம் கிடச்சிருச்சு, எல்லாம் வந்திருக்கு ஆன்லைனில். ஓகே, உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு. ஆனால் கையில் இன்னும் பாஸ்போர்ட்டும் விசாவும் சேரல. அவர் சந்தேகத்தோடவா இருப்பார். அவர் உங்களுக்கு விசா அப்ரூவ் ஆகிடுச்சின்னு அந்த எஸ்எம்எஸ்ஸோ ஏதோ மெசேஜோ இமெயிலில் வந்த உடனே நம்ம போகிறோம், நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், வேலை செய்ய போகிறோம், அந்த கனவில் அந்த எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் தெரியும்.
அந்த அந்த எதிர்பார்ப்பை தான் சொல்கிறேன். பெற்றுக்கொள்வோமா இல்லையான்னு கொஸ்டின் மார்க்கில், பெற்றுக்கொண்டேன் என்பதை அறிந்த உடனே, ஆனால் கண்ணில் ஒன்றும் பார்க்கல, கையில் ஒன்றும் வாங்கலை, ஆனால் அதுக்குள்ளேயே நான் வந்து வெளிநாட்டுக்கு போவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அப்படின்ற அவருடைய எதிர்பார்ப்பு அவருடைய முகத்தில், அவருடைய செய்கையில், அவருடைய பேச்சில் தெரியும். அந்த எதிர்பார்ப்பை நாம் காண்பிக்கிறவர்களாக. அப்போஸ்தலர் 3:5 பார்க்குறோம், பேதுரும் யோவானும் போய் ஒரு சப்பானியை வந்து நடக்க செய்யும்போது அவர் அந்த சப்பானிகிட்ட காணப்பட்ட ஒரு காரியம், இவங்ககிட்டருந்து ஏதாவது பெற்றுக்கொள்வோம் என்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சான். ஒரு மனுஷன்ட்டே காசை எதிர்பார்த்தவன்ட்டே, காசு இல்லைப்பா, அதை காட்டிலும் வல்லமையான காரியம் என்கிட்ட இருக்குது, அதை தரேன்னு சொல்லி அற்புதங்கள் நடந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது, பவுல் ஒரு இடத்துல பார்க்குறாரு, ஒரு சப்பானி இருக்கிறான், அவன் வந்து சுகத்தை பெறுகிற விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கிறது என்பதை அவனால் கண்ணால் பார்க்க முடிஞ்சுதான். கண்ணால் எப்படி பார்க்க முடிஞ்சது? அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வெளியரங்கமாகவே இருந்தது. எனக்கும் இந்த சுகம் கிடைக்கும் என்பதை அவன் எதிர்பார்ப்பது வெளியரங்கமாக இருக்குது, மறைக்க முடியாது. நான் பெற்றுக்கொண்டேன், நான் இதை அனுபவிக்க போகிறேன் என்பதை எந்த அளவுக்கு விசுவாசிக்கணும், வெளிப்புறமாகவே மற்றவர்கள் காணத்தக்கதான எதிர்பார்ப்பு இருக்கணும். அண்ணால் அது வரைக்கும் துக்கமுகமாக இருந்தா, ஆனால் தேவனுடைய வார்த்தை பெற்று விசுவாசித்த பிறகு அதுக்கப்புறம் துக்கமுகமாக இல்லை, அழுவல, முகம் வந்து ஐயோ சோகமாக வாட இல்லை, பெற்றுக்கொண்டேன், எனக்கு குழந்தை பிறகு போகுதுன்றது முகத்திலே தெரிஞ்சுது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்குள்ளாக இருக்கணும். அது உங்கள் உள்ளாக இருக்கிற விசுவாசத்தின் வெளிப்பாடு காணப்படணும். உங்கள் பேச்சே மாறணும். பெற்றுக்கொள்வேன் பெற்றுக்கொள்வேன் இல்லை, பெற்றுக்கொண்டேன். அது வெளிப்படுகிற இன்னொரு இடம் எங்கன்னா ஜெபத்தில். பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம், ஸ்தோத்திரத்தோடனே கூடிய ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு நீங்கள் ஜெபத்தை ஜெபிச்சு அவர்கிட்ட ஜெபிக்கும்போது சொல்கிறீங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறேன்ட்டு, அதோடு கூட என்ன இருக்குன்னா, பெற்றுக்கொண்டேன் என்பதை நீங்கள் விசுவாசிச்சா இருந்தால் தேங்க்யூவும் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை கேட்ட பிறகு பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசித்தா திரும்ப திரும்ப கேட்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கண்ணில் பார்க்குற வரைக்கும், பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேங்க்யூ. தேங்க்யூ எதிர்பார்த்து ஓகே ஒன்றும் வரல தேங்க்யூ சொல்லணும், ஒரு ஃபார்முலா மாதிரி இல்லை. அந்த நிச்சயம் இருக்கு, ஐ ஹவ் ஆல்ரெடி ரிசீவ்டு, நான் பெற்றுக்கொண்டேன் என்ற சந்தோஷத்தின் நிலைமை தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லணுமே இல்லையே. சில தேங்க்யூவே ஒரு விசுவாசம் இல்லாமல் ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணி ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, எப்போ தருவீங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்றாங்க. இல்லை, தந்துட்டீங்களே நன்றி, தந்துட்டேன் என்ற நிச்சயம் என்னுடைய ஜெபத்தில், என்னுடைய தேங்க்ஸ் கிவிங்கில் இருக்கணும். நான் சொல்வது நன்றியே உணர்ந்தவனாய் பெற்றுக்கொண்டேன் என்ற நிச்சயத்தோடு சொல்லுகிறவனாக இருக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும், கிராட்டிடியூட் இருக்கணும், நன்றி உள்ள ஒரு உணர்வு இருக்கணும். என்னுடைய பேச்சில், என்னுடைய ஜெபத்தில் காணப்படணும். அப்படி செய்வது தான் 1 தெசலோனிக்கர் 5:12 சொல்லுது, அப்படி செய்வது தான் உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தமாக இருக்குது. அவருக்கு நீங்கள் நன்றியை செலுத்துவது தான் அவருடைய சித்தம். அப்படி செஞ்சு பாருங்க, அற்புதங்களை இன்றே பெறுவீர்கள். ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கீழ்ப்படிக சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் பெற்றுக்கொண்டேன் என்பதை எதிர்பார்த்தவர்களாக, அந்த எதிர்பார்ப்பு வெளியில் தெரிகிறவர்களாக உங்கள் பேச்சை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஜெபத்தை மாற்றிக்கிட்டு தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றும் தேவன் அற்புதங்களை செய்கிறாரா என்பதற்கு, ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்பதை வேதத்திலிருந்து நீர் கற்றுத்தந்திருக்கிறீர். உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். விசுவாசத்தில் அவர்கள் பலப்படட்டும். அற்புதங்களை எதிர்பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இன்றும் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறீர். நீரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அற்புதங்களை நடப்பியும் ஆண்டவர். உம்முடைய வல்லமை விளங்கட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர், அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நீர் அற்புதம் செய்வீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை இன்றே நீர் செய்து விட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த சகல அற்புதங்களுக்காக உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். அவர்கள் தொடர்ந்து உம்முடைய வாழ்க்கையில் உம்முடைய நன்மைகளை பெற்று ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. For contact J. Sealan Paul Ministries, contact number 97907
52795. Mail ID wordofgod.paul@gmail.com. ஜெய்சீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.